கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த கொரிந்து பட்டணத்தினுடைய நிருபத்தில் இந்த வாரம் நம்ம 7வது அதிகாரத்திற்குள்ளாக நம்ம போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் நாம் பார்த்த விஷயங்களை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ கொரிந்து பட்டணத்து ஜனங்களுடைய ஒரு நிலைமை என்னன்னு சொல்லி கவனிக்கும்போது, ஒரு ஸ்கூலில் எப்படி ஒரு மோசமான ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இருக்காங்க. அப்போது அந்த மோசமான ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமான கேர் எடுக்கணும் டீச்சர். அந்த மாதிரி தான் தேவன் கிறிஸ்துவின் மூலமாய், கிறிஸ்து பவுல் மூலமாய் இப்போ இந்த கொரிந்து பட்டணத்தினுடைய அந்த மோசமான ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ என்ன பண்ணுறாருன்னு ஒரு கேர் எடுக்கிறார். அதான் சில எச்சரிப்புகள், உணர்வுகளை தூண்டக்கூடிய சில வசனங்கள், இதெல்லாம் கொடுத்து தான் அவர்களை தன்னுடைய மேலான ஒரு நிலைமைக்கு அழைக்கிறார். அப்போது ஏன் அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களில் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு, ஜனங்களிடத்தில் ஈடுபாடு, உலக பிரகாரமான பாவங்களையும் ஈடுபாடு, இந்த மாதிரி சில ஈடுபாடுகள் இருக்கும்போது இதன் நிமித்தம் தான் ஒரு சிலர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி கொரிந்து பட்டணத்து ஜனங்கள் இப்படி இருக்காங்க, அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு ஒரு கடிதம் எழுதும்போது, அந்த கடிதத்தினுடைய விளைவு தான் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் நிருபம் எழுதுகிறார். ஸோ இதைத்தான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கீங்க. அப்போது அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறேன். ஏன்னா ஏற்கனவே பவுல் அங்கே சபையை ஏற்படுத்திட்டு வெளியூர் போயிட்டார். இப்போ போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து இவருக்கு எபேசுக்கு இருக்கும்போது அவருக்கு தகவல் வருது, இப்படியெல்லாம் ஜனங்கள் இருக்காங்க. அப்போ அதில் அதிகமாக இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை குறித்து சொல்லும்போது தான் இப்போ அதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறார். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. இது ஒரு கணவன் மனைவியை பற்றி அவர் பேசலை. நார்மலாக ஒரு ஸ்திரீயை ஒரு மனுஷன் தொடாமல் இருக்கிறது அது நல்லதில்லை. இப்போ பாருங்கள், இது ஒரு லெட்டர். ஒரு லெட்டர்னால் சாதாரணமாக ஒரு பேப்பர் தான் இருக்கும். இவர் பாருங்கள், ஒரு 15-16 அதிகாரங்கள் எழுதுகிறார். அப்படின்னு அது எவ்வளோ பெரிய லெட்டராக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, அந்த கொரிந்து பட்டணம் எங்கும் திருவிலையத்தில் படித்து பார்க்கும்போது பரத்தமை எங்கும் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம 2ஆம் வசனத்தில் கவனிக்கும்போது, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவனவன் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த வேசித்தனம் இராதபடிக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏரியாவிலேயே இந்த மாதிரி தவறுகள் நிறைய இருந்திருக்கு. அதனால தான் அது எங்கும் காணப்பட்டதுனால தான் அவர் இதை குறித்து அதிகமாக அவர் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறார், அவனவன் தன் சொந்த மனைவியும் அவனவன் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அது என்ன உடையவர்களாக? அது ஏற்கனவே கல்யாணம் பண்ணால் உடையவர்கள் தானே. அப்போ என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்? சொந்த மனைவியையும் சொந்த புருஷனோடும் வாழ வேண்டும்னு சொல்கிறார். புரியுதுங்களா? புருஷனோடும் வாழ வேண்டும். அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்குது? அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு தவறான ஒரு காரியத்துக்குள்ளே போயிருக்காங்க. அதனால தான் என்ன சொல்கிறார், அவங்க சொந்த புருஷனோட வாழுங்கள், சொந்த மனைவியோட வாழுங்கள். அதே சமயத்தில் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். பாருங்கள், இது ரொம்ப இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த புருஷன் மனைவிக்குரிய உறவுகளை குறித்து சொல்லிட்டே இருப்பார். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய செய்ய கடவுள். அது என்ன கடமை? இப்போ நார்மலாக புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்போ நம்ம ஊரில் வேலைக்கு போயிட்டு வரணும், சம்பளம் வாங்கிட்டு பொருள் வாங்கி போடணும், அப்புறம் வேறு என்ன செய்யலாம், தேவையானதை வாங்கி போடணும், அப்புறம் நார்மலாக இன்றைக்கி மற்ற உலக பிரகாரமான காரியங்கள் போயிடுது இல்லையா. அதே மாதிரி மனைவி புருஷனுக்கு செய்ய கடவுள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் பண்ணணும் இல்லைங்களா, அப்புறம் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். இதுதான் இப்போ இதை குறித்து தான் பேசுகிறாரா? அந்த புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இதை கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனோம்னா, அது இல்லாதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதனால் புருஷன் தன் மனைவிக்கு சரீர பிரகாரமாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், ஆவிக்குரிய பிரகாரமாக செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யணும்.
இது ஒரு பெரியவர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய கணவனுடைய சரீர பிரகாரமான ஒரு காரியங்களையும் கவனிக்கணும், ஆவிக்குரிய பிரமாணமான காரியங்களையும் கவனிக்கணும். காரணம் என்ன? அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். அந்த கடமை செய்யணுங்கிறது அந்த உரிமையை குறித்து பேசுகிறார். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டியது அவருடைய உரிமை. கடமை உரிமை எல்லாமே ஒன்று தான். அப்படி இருக்கும்போது 1 கொரிந்தியர் 7:4 பாரு. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. பரஸ்பரம் 2 பேருமே அதிகாரிகள்னு பேசுகிறார். அப்படின்னா அதிகாரின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அதிகாரின்னா ஆஃபீஸர், ரொம்ப அதிகாரம் பண்ணுறவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு, கண்ட்ரோல் பண்ணுறவர் என்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அந்த கண்ட்ரோல் அதில் என்ன இருக்க வேணும்? கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ட்ரோலாக இருக்கணுமா? அந்த கண்ட்ரோலில் என்ன இருக்கக்கூடாதுன்னா டாமினேஷன், அடக்கி ஆளுவது இருக்கக்கூடாது. அது உரிமை கடமையில் வரவே வராது. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய சுய சரீரத்தை அவர்கள் எப்படி பாதுகாத்து பராமரிக்க வேணும்? அன்பு பரஸ்பரம் இருக்கணும், ஒரு இரக்கம் பரஸ்பரம் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் பரஸ்பரம் இருக்கணும், கேர் கவனிப்பு. இதில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரீரத்துக்கு அவர்கள் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட தவறுகள் வருது அப்படின்னு நாங்கள் சொல்கிறார். அதுலேயே 1 கொரிந்தியர் 7:5 வாசிக்கலாம். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலே அன்றே ஒருவரை விட்டு ஒரு பிரிந்திருக்க. பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியவே கூடாது. எதுக்கு மட்டும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சம்மதிச்சு பிரியலான்னா பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது நிரந்தரமாக பிரியறதை பற்றி பேசல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிரிவு என்பது மாம்ச பிரகாரமான சில இச்சைகள், அதை குறித்து பேசுகிறார். கவனிங்க. அப்போது அவங்க 2 பேரும் இந்த பிரிவினைகள் பொறுத்த வரைக்கும் சொல்லும்போது ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும், அதாவது ஊழியத்தை பற்றி சொல்கிறார். அந்த மாதிரி ஊழியத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் போது சில காலம் நமக்குள்ளே இந்த பந்தம் வேண்டாம், நம்ம தேவனுக்குன்னு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இருக்க முடியல. பாருங்கள், ஒருவரை விட்டு நீங்கள் அது அது சம்மதிக்கணும். 2 பேரும் சம்மதிச்சா நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த விரதத்துவத்தில் இருக்கலாம். அப்படி பாரு, உங்களுக்குள் விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் என்ன பண்ணுங்க? கூடி வாழுங்கள். அப்போ உங்களுக்குள்ளே சாத்தான் தூண்டிடுவான். விரதத்துவம்னு ஒன்று வச்சு சில நேரங்களில் நம்ம ரொம்ப பக்திமான் மாதிரி நம்மளை காட்டிட்டோம்னா சாத்தான் அதுலேயே நம்மளை தூண்டிடுவானாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம், இந்த சரீர பிரகாரமான காரியங்களுக்குள்ளே நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் இருங்க. அதில் எந்த விதமான ஒரு நிரந்தர பிரிவும் உங்களுக்குள்ளே இருந்துடக்கூடாது. இதை என்ன சொல்கிறார் பாருங்கள். இதைய நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். ஏன் தெரியுங்களா? இது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டேஜ், அது அவங்க தான் டிசைட் பண்ணும், அது அவங்க தான் முடிவு பண்ணும். தேவனை முன்னிலை நிறுத்தி, கிறிஸ்துவை முன்னிலை நிறுத்தி இப்போ என்ன செய்யணும்னா அவர்கள் தங்களுடைய மாம்ச இச்சைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கும். இதை குறித்து பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 2:11 பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு நீங்கள் விலக வேண்டும். அப்படின்னா ஒரு கணவன் மனைவி உறவு வந்துருச்சுனாலே அவர்களுக்குள்ள அந்த மாம்ச இச்சைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிக்குதான். அதில் நிறைய பேர் தோற்று போயிடுறாங்க, நிறைய பேர் மாம்ச இச்சைகளை ஜெயிச்சிட்றாங்க. காரணம் என்ன? நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளா. அப்படின்னு இங்கே 2ஆக பிரிக்கிறவர் நம்ம புரியறதுக்காகவே ஆத்மா தனியாகவும் மாம்சத்தை தனியாக பிரிக்கிறார். ஆத்மானா தெரியும் இல்லையா? நம்முடைய இருதயம், சிந்தை என்ன சொல்லுதோ அதான் மாம்சம் கீழ்ப்படியணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. மாம்சத்துக்கு பின்னாடி சிந்தை போகிற அளவுக்கு இன்றைக்கி ஆயிடுச்சான். ஆனால் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. நம்முடைய சிந்தைக்கும் நம்முடைய மாம்சத்துக்கும் அது விரோதமாக தான் இருக்குமா. அது தூண்டிகிட்டே இருக்குமா. மாம்சம் அதனுடைய இச்சைகளை அது என்ன பண்ணுமா? தூண்டிகிட்டே இருக்குமா. நாக்கு என்றிருந்தால் ருசி கேட்கும், தொண்டை என்றால் தாகம் கேட்குமா. புரியுதுங்களா? கண் என்றிருந்தால் அது பார்க்கும், காது என்றால் அது கேட்கும். அப்போ அந்த மாதிரி அந்த மாம்சத்தினுடைய இச்சைகள் அது இழுக்கும். அது நம்ம தேவனுக்கு பயன்படுத்துகிறோமா, நமக்காக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம என்ன செய்யணும்?
அதைத்தான் இப்போ உற்று கவனிக்கணும். இப்போ அதை குறித்து பவுல் எழுதும்போது பாருங்க, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமுண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. ரொம்ப கிளியராக சொல்கிறார். இது எல்லாரும் என்னை போலவே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்னை போலவேன்னா கல்யாணமாகாமல், அவர் அதைத்தான் சொல்கிறார். எல்லாரும் என்னை மாதிரி கல்யாணமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் அப்படித்தான் இருக்கணும்னு அப்படி சொல்லலை. ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கு. கவனிங்க, அப்படின்னா பவுல் யோசனை பண்ணி பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல, இன்னைக்கு இருக்கிற ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு குடும்ப வாழ்க்கை, பவுல் அந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிருந்தாருன்னா, புரியுற மாதிரி சொல்லணும்னா, கல்யாணம் ஆயிருந்துன்னு என்ன ஆயிருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை பேதுருவை போல மனைவியை கூட்டிகிட்டு அவர் போயிருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பவுல் ஏன் கல்யாணம் பண்ணல? அது தேவனுடைய சித்தம். அது மட்டும் இல்லை, பவுல் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க்கு, ஒரு மகா பெரிய உன்னதமான ஒரு மேன்மையான ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அழைச்ச ஒரு பாத்திரம். கவனிங்க, இப்போ அவர் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. ரெண்டாவது, எந்த நேரமும் அவர் கொல்லப்படுவதற்கு தயாராகப்பட்டிருந்தார். அப்போ அவர் ஒரு கல்யாணத்தில் போய் பாண்டேஜ்லாம் சிக்க முடியாது. ஏன்னா அவருடைய ஊழியம் அந்த மாதிரி, அவருடைய அழைப்பு அந்த மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு. அதுக்காக கல்யாணம் பண்ணுறவங்களாம் ஊழியம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணுறவங்களும் அதனுடைய கஷ்டத்து நிமித்தம் ஊழியம் பண்ணக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் என்னை மறந்துட்டீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்குங்கிறார். காரணம் என்ன? அது ஒரு வகையில் ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பட் அதே சமயத்தில் தேவன் எல்லாருக்குமே இந்த மாதிரி கொடுக்குறது இல்லையே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்கார். அதனால் அதில் நீங்கள் நிலைச்சிருக்கிறதுக்கு பார்க்க முடியுமான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு அவங்க நலமாக இருக்கும். நீங்கள் மேக்சிமம் கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டீங்கன்னா நலமாக இருக்கும். ஆகிலும் அவர்கள் விரதத்தாராக இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். அவங்க ஒரு விரதம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த விரதம் பண்ணலாம். ஒருவேளை அந்த விரதம் உங்களால் பண்ண முடியலன்னு வச்சுங்க, அந்த வெர்ஜினிட்டியை உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னா பேசாமல் விவாகம் பண்ணிருங்கிறார். அதனால தான் அடுத்த வசனம், பலமுறை படித்த வசனம், வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். சில பேர் ஊழியத்துக்கு வந்த புதுசில் அந்த ஆர்வ கோளாறில் நான் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கல்யாணமே பண்ணாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வருகிறது உண்டு. அப்படி அதை சிறப்பாக செயல்படுத்துகிறவரும் உண்டு. சில நேரத்தில் மாம்ச இச்சைகளில் விழுந்து போகிறவரும் உண்டு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதாக இருந்தாலுமே தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கறது மாத்திரமல்ல, நீங்கள் மேக்சிமம் மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் உங்களால் அந்த விரதத்தை காப்பாற்ற முடியலன்னா பேசாமல் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் ஒரு விவாகம் பண்ணிக்கங்க. அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் ஒன்று, தேவன் யாராருக்கு என்னென்ன வரம் கொடுத்துருக்காரோ அதன்படி தான் இந்த பூமியில் அவர்கள் வாழ முடியும். அதனால் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாரு, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளை எடுக்கிறதாவது. கவனிங்க, இப்போ ஒரு முக்கியமான கட்டளை சொல்கிறார். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு, கல்யாணம் பண்ணிட்டவங்களுக்கு ஒரு கர்த்தர் கொடுக்குற கட்டளை பாருங்க. மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. இதுதான் கட்டளை. எந்த சூழ்நிலையிலையும் மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. ஏன் பிரிந்து போகக்கூடாது? அதுக்கு ஒரு கேள்வி வேணும் இல்லையா? மனைவி தன் புருஷனை விட்டு ஏன் பிரிந்து போகக்கூடாது? இதுக்கு விளக்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம். கணவனுக்கு பாருங்கள், மனைவிக்கு கணவன் தலை மாதிரி இல்லையா, மனைவி சரீரம் மாதிரி. அப்போ தலையை விட்டு சரீரம் பிரிஞ்சு போகலாமா? பிரியக்கூடாது இல்லையா? அந்த ஐடியா இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கிளியராக சொல்கிறார். வாசிக்கலாம். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். பாருங்க, அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கிளியராக சொல்லிட்டார். அதனால தான் பிரிஞ்சு போக வேண்டாம்னு சொல்கிறார். தேவன் இணைத்ததை, அது எல்லா கல்யாணத்திலையும் நம்ம படிப்போம். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். காரணம் என்ன?
என்று சொல்லி கவனிக்கும்போது இந்த கணவன் மனைவி உறவனுடைய ஆரிஜின் என்ன? ஆதாம் ஏவாள், ஒரே மாம்சம். அது முதல் மேரேஜ், ஃபர்ஸ்ட் மேரேஜ். அடுத்தது த லாஸ்ட் மேரேஜ், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சபையும் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்காங்க. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா அவங்க பிரியக்கூடாது. அடுத்த வசனம் அவர் சொல்லும்போது பாருங்க, மத்தேயு 5:32 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன மூகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். கவனிக்கிறீங்களா? அப்போ தன்னுடைய மனைவியை ஒருத்தன் எப்போ தள்ளணும் அப்படின்னா, அந்த மனைவி ஒரு வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கணும். பல முறை சொல்லியும் அது திருந்தாது, அது பாட்டுக்கு அந்த வேசித்தனத்தில் இருந்ததுன்னா இப்போ தன் மனைவியை அவன் தள்ளி வைக்கலாம். கவனிங்க, தள்ளி வைக்கலாம்ங்கிறது அதாவது நிரந்தர தள்ளி வைப்பு மாதிரிலாம் அவர் பேசலை. கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், அவ்வளோதான். அவளை அப்படி ஒருவேளை தள்ளி வச்ச அந்த மனைவியை இன்னொருத்தன் பாருங்க, அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனா இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவனை விவாகம் பண்ணுகிறவனும் அவனும் எப்படித்தான் இருப்பானா? விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். ஏன் அவன் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான்னா, அவன் விபச்சாரம் பண்ணுறது வேறொருவனுடைய மனைவியோட இன்னும் முற்றிலும் தள்ளில. தேவனுடைய திட்டம் என்னைக்குமே மனுஷனை முற்றிலும் தள்ளுவதல்ல, அது மனுஷன்கிட்டையும் அவர் அப்ளை பண்ணுறார். அதனால தான் புருஷன் மனைவி அவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம், பிரிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, மார்க் 10:12 மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் அவளும் எப்படித்தான் இருப்பான்? விபச்சாரம் பண்ணுகிறாள். இது 2 பேர்த்துக்குமே பொருந்தும், 2 பேர்த்துக்குமே பொருந்தும். அடுத்தது, ஒருவேளை அப்படி ஒரு பிரிவினை வந்துருச்சுன்னா கொரிந்தியர் 7:11 வாசிக்கலாம். பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோடே ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. இதெல்லாம் பைபிள் இருக்கக்கூடிய ஒழுங்குகள் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஒரு கணவன் ஒரு மனைவி விபச்சாரம் மூகாந்திரம் பண்ணிகிட்ருக்கு. கணவன் பல முறை சொல்கிறார். இப்போ அது கேட்கவே இல்லை. அதனால் ஒரு கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறார். கவனிங்க, அப்படி தள்ளி போய் அந்த பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்கு. அப்படி போயிடுச்சுன்னா அந்த பொண்ணு என்ன செய்யக்கூடாது? இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. கவனிங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. சரி, அல்லது புருஷனோட ஒப்புரவாயிடும். இப்போ அந்த பொண்ணு போயிடுச்சு, ஒரு 6 மாதம் போய் ஏதோ தவறெல்லாம் பண்ணிடுச்சு, இந்த கெட்ட குமாரன் மாதிரி வச்சுங்களேன். பண்ணிட்டு திரும்பி வருது, மனசு திருந்தி வருது. புருஷன் என்ன செய்யணும்? கட்டாயமாக அந்த மனைவியை தள்ளிவிடக்கூடாது. அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்களா? புருஷனும் மனைவியும் நிரந்தரமாக பிரியறது தேவனுடைய சித்தமே அல்ல. ஏன்னா கிறிஸ்துவும் மனைவியும் பிரியறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த நிழல் தாங்க ஒவ்வொரு புருஷனும் மனைவியும் இந்த பூமியில் இருக்காங்க. அந்த நிழல் இருக்கிறதுனால தான் இங்கே பவுல் அதை புரிந்து கொண்டவராக கிளியராக சொல்கிறார். புருஷன் மனைவி எந்த சூழ்நிலையும் அவங்க பிரிஞ்சிடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 5:31 தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கலாம், இது நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் பற்றி. இப்போ இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும்போது அவர் புதிய பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வந்ததுனால இப்போ பவுல் அதை குறித்து எழுதும்போது தன் மனைவி ஒருத்தர் என்ன பண்ணிடக்கூடாது? அங்கே தள்ளி விட்டுறக்கூடாது. கொஞ்ச நாள் கழித்து திரும்பி திருந்திட்டேன்னு சொன்னால் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அது தெய்வீக நியதி. அதற்கு மாற்றாக இது கணவனுக்கும் பொருந்தும், இது மனைவிக்கும் பொருந்தும். இது இப்போ கணவனுக்கு மட்டும் சொல்லியிருக்குன்னு சொல்லி அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மனைவிக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக பொருந்தும். ஒருவேளை கணவன் ஒரு தவறான விஷயத்துக்குள்ளே போயிட்டு திரும்பி மனம் திருந்தி வரும்பொழுது மனைவியும் என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கணும். ஸோ இதெல்லாமே கொரிந்து பட்டணத்தில் நடந்த நிகழ்ச்சிகள். இது கொரிந்து பட்டணத்தில் மாத்திரமல்ல, இது பல சபைகளில் கூட இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடந்திருக்கக்கூடும். அப்போ ஒருவேளை அப்படி நடக்கும்போது இந்த வசனங்கள் எல்லாமே நம்மை ஒரு தெய்வீக நியதிக்குள்ளே வழிநடத்தும் அன்புக்குரிய சகோதர சொல்லி. அதனால தான் இந்த நிருபங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது 1 கொரிந்தியர் 7:12 வாசிக்கலாம். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ அவர் சொல்ல வேண்டாம், நானே சொல்கிறேன், அப்படி அல்ல. பவுல் என்ன ஒரு காரியத்தை சொன்னாலும் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்த்தின விஷயத்தை அவர் பாணியில் சொல்கிறார், அவ்வளோதான். சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியாக இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன்.
இது இப்போ நம்ம சபையில் கூட நடக்குது. சில சகோதரர்கள் சத்தியத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனைவிகள் சத்தியத்தில் இல்லை, ஆனால் ஒன்றாகத்தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் அங்கே வலியுறுத்துறாங்க. நீ எந்த விதத்திலும் அவள் அவிசுவாசியாக இருக்கிறதுனால தள்ளி விட்டுறக்கூடாது. அப்படியே ஸ்திரீயுடைய புருஷன் அவிசுவாசமாக இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளி விடாதற்கு கடவுள். அப்போ இந்த தள்ளுதல்ங்கிறது தேவனுடைய திட்டத்திலையும் சித்தத்திலையும் இல்லை. புரியுதுன்னா? தள்ளுதல்ங்கிறதே கிடையாது. ஒரு சில நேரத்தில் அவங்களை விட்டு விலகுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நாம் தள்ளிடக்கூடாது. விலகிறது நம்மை தாழ்த்துவது, தள்ளுவது நம்மை உயர்த்துவது. தேவன் பாருங்க, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனாலும் அந்த தள்ளுதல்ங்கிற விஷயத்துக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக தேவன் அங்கே சொல்லிட்டு வரார். அது மட்டும் இல்லை, ஒரு நல்லது நடக்கணும்னு தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. எண்ணத்தினானில் அவிசுவாசியான ஒரு புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே. பாருங்கள், இப்பொழுதே அவைகள் எப்படி இருக்குன்னா பரிசுத்தமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர், எப்படி ஒரு அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியினாலே பரிசுத்தம் எப்படி ஆக்க முடியும்? அவிசுவாசமான புருஷன் அசுத்தமான காரியங்களை செய்துட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் அந்த மனைவி சத்தியத்தில் இருக்கும்போது அவர்கள் பரிசுத்தம். அதில் முக்கியமாக ஒரு குடும்பத்தில், அன்புக்குரிய சகோதர சகோதரர், ஒரு குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஒற்றுமை, ஒரு அன்பு நிலைத்திருக்கணும்னா ஒரு நீடிய பொறுமை தான், இல்லைங்களா? ஒரு நீடிய பொறுமை, எல்லாத்தையும் சகிக்கணும். அதுக்கு தான் வந்திருக்கோம். அப்போது நம்ம போய் பல இடங்களில் ஊழியம் பண்ணி அதில் வரக்கூடிய பலவிதமான கஷ்டங்களை சகிக்கிறது ஒரு வகை. அப்படி பண்ணவே முடியாத நிலைமையில் ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ இருந்தால், சத்தியத்து நிமித்தம் கணவன் தன் மனைவியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மனைவி தன் கணவனால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? சகித்து கொண்டு பழகும்போது சில நேரங்களில் ஒருவேளை அந்த சகிப்புத்தன்மை, அந்த அன்பு, திரும்பவும் அவர்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த கேர், இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது ஒருவேளை அவிசுவாசியான புருஷன் தன்னுடைய மனைவியினாலே பரிசுத்தமாக்கப்பட திருந்திடுவான்னு சொல்கிறார். அப்படி திருந்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கண்டிஷன் தான், நம்ம நல்ல குணலட்சணத்தை காட்டணும். ஒரு நீடிய பொறுமையை காட்டினது கணவனாக இருந்தாலும் சரி, ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி. அப்போது அப்படி காட்டும்போது அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் கூட அதை நல்ல குணலட்சணத்தை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது கணவன் செய்தாலும் சரி, மனைவி செய்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைகள் அதில் வளர்ந்துருமா. குழந்தைகள் வளரும்போது அந்த குழந்தைகளும் எப்படி இருக்கும்? அங்கே பரிசுத்தமாக தான் இருக்கும். எவ்வளோ கிளியராக சொல்லிட்டா இருப்பாங்க. கவனிக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான பாட்டுக்கு வரப்போகிறோம். அப்போது பவுல் கிளியராக சொல்லிட்டார், அந்த கணவன் மனைவி உறவு என்பது இயேசு கிறிஸ்துவும் சபைக்குள்ள உறவு மாதிரி, ஒரு தலைக்கும் சரீரத்துக்குள்ள உறவு மாதிரி. அதனால் நீங்கள் கணவன் மனைவி எந்த சூழ்நிலையிலையும் பிரிஞ்சிடக்கூடாது. அப்படியே பிரியறதா இருந்தாலும், அது மாம்ச பிரகாரமான ஒரு தாம்பத்தியத்துக்குரிய பிரிவாக இருந்தாலும், நீ உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு பண்ணி இவ்வளவு காலங்கள் நமக்குள்ளே இந்த ஒரு விரதத்துவத்தை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கலாம். அப்படி ஒரு வேளை உங்களால் அந்த விரதத்துவத்தை உங்களால் செய்ய முடியலன்னா பேசாமல் விட்டுருங்கிறார். புரியுதுங்களா? அப்போது ஒரு கணவன் மனைவி எந்த சூழ்நிலையிலே பிரியக்கூடாது. இவ்வளோதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன், அது ஆண்டவர் சொல்லி கொடுத்து அதை அங்கே கோட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆகிலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறார் பாருங்க. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் அப்படிங்கிறார் பாருங்க. இவ்வளவு நேரம் 2 பேரும் ஒன்றாத்தான் இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாம் சொன்னவர். அப்படி ஒரு வேளை அந்த அவிசுவாசினா ஒரு மனைவியாக இருக்கணும், கணவனாக இருக்கலாம், யாரோ 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம். அவங்க பிரிஞ்சு போனால் பிரிஞ்சு போகட்டுங்கிறார். இது எப்படி? இப்போ தானே ஒன்றா இருக்குன்னு சொன்னார். அவிசுவாசியாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்குன்னு தானே சொல்கிறாரு. அப்போ ஏன் பிரிஞ்சு போட்டுன்னு சொல்கிறார்? அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தை கீழே சொல்கிற பாருங்க. இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. கவனிங்க, அடிமைப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னா புரிஞ்சுக்கலாமா? எந்த சூழ்நிலையில் பிரிஞ்சு போன்னு சொல்கிறாருன்னா பாருங்கள், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமை இருக்குது, 2 பேருமே 2 சரீரத்துக்கு அதிகாரி, 2 பேரும் இரக்கம் காட்டணும், அன்பு காட்டணும்,
அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும், கேர் எடுக்கணும், எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பிரிய வைக்கக்கூடாதுன்னு சொன்னவர், இல்லை அவிசுவாசி அப்படி பிரிஞ்சு போனால் பிரிக்கட்டும். என்ன அடிப்படைன்னு சொல்லும்போது பாருங்கள், கணவன் தன்னுடைய மனைவியை அடிமைப்படுத்த சித்தமாகும் போது, மனைவி தன்னுடைய கணவனை அடிமைப்படுத்த சித்தமாகும் போது, இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். புரிதுனா? அதில் ஜாஸ்தி கணவன் தன்னுடைய மனைவியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற ஒரு வகையாக இருந்தால் கூட, சில நேரங்களில் மனைவி ஒரு ஈகோ ப்ராப்ளம், ஒரு மாம்ச காரியங்கள் எல்லாம் உள்ளே வரும்போது தன் கணவனை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான், தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது. எத்தனையோ மனைவிகள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது பிரிச்சுட்ருங்கிறார் பாருங்கள். அப்போ இந்த சூழ்நிலை ஏன் அப்படின்னா, கணவனாவது மனைவியாவது இந்த சத்தியத்திற்குள்ளே வந்தவர்கள் முதல் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அடிமைகள். அவங்க வேறு யாருக்கும் அடிமை கிடையாது. கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ அடிமை இல்லை. ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அப்போ எந்த அடிப்படையில் அந்த பிரிவினை பற்றி சொல்கிறாருன்னா, டாமினேஷன். புரியுதுங்களா? அப்போது ஒரு சர்ச் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கவனிக்கலாம். அங்கே ஒரு சபை, அங்கே சகோதரிகள் திருச்சபையை குறிக்கிறாங்க, சகோதரர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறாங்க, தலையை குறிக்கிறாங்க. அதனால தான் சபையில் பெண்கள் பேசக்கூடாதுன்னு பவுல் சொன்னதுக்கு காரணம் என்ன? அப்படி பேசினா சபை கிறிஸ்துவுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரியா, புரியுதுனா? சபை கிறிஸ்துவுக்கு சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி, அதாவது மனைவி கணவனுக்கு சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி. ஏற்கனவே மனைவி கணவனுக்கு சப்ஜெக்ட் எடுத்து தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை. என்ன சப்ஜெக்ட் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஏவாள் ஆதாமுக்கு கிளாஸ் எடுத்தாங்க, அந்த பழத்தை சாப்பிடுன்ட்டாங்க இல்லையா? ஆக்சுவலாக ஆதாம் தான் ஏவாளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதைத்தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்குறார். ஆண்டவர் தன்னுடைய மனைவியாகிய கிறிஸ்துவ அவருடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறார். ஸோ இதுதான் ஒரு சபைன்னு வரும்போதே அந்த நிழல். இதுக்கு ஆப்போசிட்டாக எந்த காரியம் அங்கே நடந்துடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி ஒரு வேளை ஒரு மனைவி தன்னுடைய கணவனை டாமினேட் பண்ண, அடிமைப்படுத்த ஆரம்பித்தான், அல்லது கணவன் தன் மனைவியை மிகவும் கொடூரம் பாருங்கள், சில பேர்லாம் அடித்து ஒரு டெய்லி மதுபானம் சாப்பிட்டு தன்னுடைய மனைவி குழந்தைகளை அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மனைவிக்கு என்ன தான் தோணும்? இப்படி இந்த மனுஷங்கிட்ட அடிபட்டு சாகிறத விட இப்போ தனியாக போய் நம்ம ஒரு நிம்மதியாக இருக்கலாமே, அது நார்மலாக வர்றதானே இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே என்ன மேக்சிமம் அப்படி பண்ணிடாதீங்க. இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சத்தியத்தின்படி முடிவெடுங்கன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, 1 கொரிந்தியர் 7:16 மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது புரியுதுங்களா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரும்போது மனைவி தன்னுடைய கணவனை ரட்சிக்கிறதுக்கு வகை தேடக்கூடாது, அல்லது கணவன் தன் மனைவியை ரட்சிக்கிறதுக்கு வகை. ரட்சிக்கிறவர் தேவன் தான். நம்முடைய வேலை என்ன? அன்பு செலுத்துறது, அனுசரணையாக இருப்பதும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றது தான் அவங்களுக்குரிய கொடுக்கப்பட்ட நிலைமையை தவிர கணவன் மனைவியை ரட்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது யாருக்கு தெரியும் இல்லையா? ரட்சிப்பு கொடுக்குறவர் யார் தான்? தேவன் தான். அதனால தான் என்ன சொல்லிட்டாருன்னா, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படித்தான் என்ன செய்கிறேன், திட்டம் பண்ணுகிறேன். ரட்சிக்கிறது உங்கள் வேலை இல்லை. அதைத்தான் சொல்ல, நீங்கள் உங்கள் மனைவி ரட்சிக்க முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் நாம் ரட்சிக்கிறோங்கிற பேரில் சில டாமினேஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஒரு அடிமைத்தனப்படுத்தி வைப்பாங்க. நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும். கணவன் மனைவிக்கு சொல்லுவாங்க, மனைவி கணவனுக்கு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க ஓவராக என்னென்னா, இதை செஞ்சால் தான் மனைவி எல்லாம் ஒரு வழிக்கு வருவாங்க. சில பேர் சொல்லுவாங்களோ, சில அடித்தா தாங்க வழிக்கு வருவாங்க. அந்த மாதிரி சொன்ன மாதிரி சில நேரங்களில் அப்படிப்பட்ட முடிவுகளை கணவனோ மனைவி எடுக்கக்கூடும். அது எதனுடைய அடிப்படையில்? இவங்களுடைய மேட்டிமை நாம் செஞ்சால் தான் அது சரியாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறார், உன் கணவனை உன்னால் ரட்சிக்க முடியாது, உன் மனைவி உன்னால் ரட்சிக்க முடியாது. அதெல்லாம் தேவன் தான் ரட்சிக்கணும். ஒருவேளை அவர்கள் தேவனுடைய சத்தியத்தில் அவர்கள் மீட்கப்படலாம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஸோ இதை அவர் சொல்லிவிட்டு, இதை புரிந்து கொள்வதற்காக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னொரு உதாரணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கையாளுகிறார். அது ஒரு வித்தியாசமான உதாரணம். 1 கொரிந்தியர் 7:18 ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக.
ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. அது புரியுதுல்ல? விருத்த சேதனம்ங்கிறது தெரியும் இல்லையா? இன்றைக்கி முஸ்லீம் சகோதரர்கள் பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் அந்த விருத்த சேதனம் பெற்றவனாய் ஒருத்தர் ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த சத்தியத்துக்குள்ளே வர்றாங்க. வரும்போதே ஒருத்தர் ஏற்கனவே ஒரு யூதர் விருத்த சேதனம் பண்ணிட்டார்னா, அப்படி விருத்த சேதனம் இல்லாதவனாக இருக்க, அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீ வகை தேடாத. அதே சமயத்தில் சத்தியத்துக்குள்ளே வரும்போதே ஒருத்தர் விருத்த சேதனம் இல்லைன்னா நீ விருத்த சேதனம் பண்ணியே ஆகணும்னு நீ என்ன பண்ணாத, அதுக்கு நீ வகை தேட வேண்டாம், அது விருத்த சேதனம் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா பாருங்கள், விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. இதில் எது ரொம்ப முக்கியம்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது. அப்படின்னா அன்னைக்கு யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி விதிக்கப்பட்டிருந்த விருத்த சேதனம்ங்கிற ஒரு கட்டளை, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு அது ஆவிக்குரிய விருத்த சேதனம்ங்கிறத ஞானஸ்நானத்திற்கு ஒப்பாக அவர் பேசிட்டார். இது ஒரு வகை. ஆனாலும் சில நேரங்களில் சில யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணிட்டு அங்கே வந்திருக்காங்க. அப்போ அவர்கள் மறுபடியும் அதை குறித்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லைங்கிறார். விருத்த சேதனம் பண்ணாதவங்களும் இனி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது இங்கே முக்கியம் இல்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது தான் ரொம்ப முக்கியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நிலைமையில் இருந்தால் அதிலே இருந்துக்குங்க, அப்படி இல்லைன்னா அந்த நிலைமையில் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஆனால் இதே பவுல் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு அங்கே வரும்போது தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கு அங்கெல்லாம் போகும்போது நமக்கு தெரியும் இல்லையா, தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருக்கார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அவனுடைய தாய் ஒரு விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரீ. அந்த தீமோத்தேயுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன். இப்போ அவர் தன்னோட சேர்த்துக்கிறார். அப்படி சேர்த்தும் போது பாருங்கள், அப்போஸ்தலர் 16:2, அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அவனை, அதாவது தீமோத்தேயுவை, பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாம் அறிந்திருந்தபடியினாலே, இப்போ தீமோத்தேயுடைய அப்பா கிரேக்கன் எல்லாருக்குமே தெரியும், அந்த அம்மா யூத ஸ்திரீ, அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஏன்னா யூதர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க அப்பா கிரேக்கனாக இருக்கிறதுனால. அதனால் இவர் ஒரு யூதர் தான் அப்படிங்கிறத அங்கே காட்டுவதற்காக அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறதுக்கு இப்போ என்ன செய்கிறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அங்கே ஒரு விருத்த சேதனம் பண்ணுறார். இப்போ கேள்வி, இப்போ தானே சொன்னார் விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, தேவனுடைய கற்பனைகளை தானே கை கொள்ளணும்னு சொன்னவர் இந்த இடத்துல என்ன செய்கிறாருன்னா, அந்த தீமோத்தேயுவுக்கு அந்த விருத்த சேதனம் பண்ணுறார், அந்த யூதர்கள் நிமித்தமாக. ஆக்சுவலாக அங்கே பவுல் ஒரு பெரிய பாவமெல்லாம் பண்ணல, தேவன் சொல்லியிருக்கிற கற்பனைக்கு தான் என்ன பண்ணியிருக்கார், ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தில் சொன்னதை தான் அவர் நிறைவேற்றுறார். ஆனாலும் அந்த ஜனங்களுடைய ஒரு விசுவாசத்திற்காக அந்த ஒரு காரியத்தை செய்கிறார். அதே தீத்துவுக்கு விருத்த சேதனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது பாருங்கள், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆனாலும் என்னோட கூட இருந்த தீத்து கிரேக்கனா இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படி கட்டாயம் பண்ணப்படவில்லை. பாரு, அவருக்கு விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படி கட்டாயம் பண்ணல. காரணம் என்னன்னா, அந்த சூழ்நிலை எங்களுக்கு இல்லை. அப்போது இதை எப்படி ஞானமாக பவுல் அணுகுகிறார்னா, எந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி அங்கே நடந்து கொள்ள வேணுமோ நடந்துகிறார். ரோமனுக்கு ரோமனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும். ஆனால் அதே சமயத்தில் அந்த நடந்து கொள்ளக்கூடிய விதம் தேவனுடைய சத்தியத்திற்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் விரோதமாக பவுல் செய்யலை. இதுதான் ரொம்ப ஞானமான நடக்கை. அதனால் அவர் அல்டிமேட்டாக என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அதாவது நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று பவுலாகி நான் உங்களுக்கு அப்போது என்ன சொல்லிட்டார்னா, விருத்த சேதனங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது ஒரு சிலர் அதை மேன்மையாக நினைக்கிறாங்க, ஒரு சிலர் அதை நினைக்கல. ஆனால் கிறிஸ்துவுக்கு பிறகு வந்தவங்க எல்லாருமே அந்த விருத்த சேதனங்கிற விஷயத்துக்குள்ளே வரல. அதனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. தேவனுடைய கற்பனை கட்டளை எதுவோ அதை நீங்கள் பாருங்கள். இதை ஏற்கனவே சொன்ன ஒழுங்கோடு ஒப்பிட்டு அவர் இங்கே அங்கே சொல்லும் பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களுடைய கணவன் மனைவி உறவு பற்றி இதை ஒப்பிட்டு ஏன் அங்கே சொல்கிறார்? கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேணுங்கிறது தேவனுடைய சித்தம்னு சொல்லிட்டார். ஆனாலும் தேவனுடைய கற்பனை என்ன சொல்லுதோ அந்த கற்பனையின் பிரகாரமாக நீங்கள் நடந்துங்க. ஸோ அடுத்தது கவனிக்கும் போது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்து. இது கொரிந்திய பட்டணத்துக்கு ஜனங்களுக்கு அவர் சொல்றார், அடிமையாய் நீ அழைக்கப்பட்ட. அப்போ கொரிந்து பட்டணத்தில் கூடிய சில ஜனங்கள்
எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே 2 வகுப்பார். ஒன்று ஒரு பணக்கார ஒரு வகுப்பார், இன்னொன்று அவங்களுக்கு அடிமை. அப்போ ஒரு பணக்கார நிலைமையில் இருக்கிறவங்களும் சத்தியத்துக்குள்ளே வர்றாங்க, அடிமையாக இருக்கிறவங்களும் உள்ளே வர்றாங்க. அந்த அடிமையாக இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா இல்லை தங்களுடைய எஜமானுக்கு கீழ்ப்படுகிறதாங்கிற பிரச்சனையெல்லாம் வந்துடும். அதனால் அவர் என்ன சொல்கிறார், அடிமையாக நீ அழைக்கப்பட்டிருந்தா கவலைப்படாத, நீ சுயாதீனனாக கூடுமானால் அப்படின்னு என்ன அர்த்தம், அதுலேருந்து வெளியே வரணும்னு நீ நினச்சின்னா வெளியே வந்துடு. இது திருவிழியத்தில் பாருங்கள், அடிமை நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எனினும் அந்நிலையிலிருந்து விடுதலை பெற முடியுமானால் அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வெளியே வந்துருங்க. ஏன்னா நம்ம தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் தான் நம்ம அடிமையாக இருக்கிறோம், மற்றவர்களுக்கு அடிமையாக இல்லை. ஒருவேளை அந்த நிலைமையில் நீங்கள் இருந்து தேவனுக்கென்று உங்களால் வேலை செய்ய முடியலன்னு அதை விட்டு வெளியே வந்துடுங்க. அடுத்த வசனம் பாருங்கள், 1 Corinthians 7:22 அதை கிளியராக சொல்கிறார். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாக இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாக இருக்கிறான். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையாக இருந்தவன் இப்போ சுயாதீனமாயிட்டான். அப்படி சுயாதீனமாக வந்தவன் கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கான்னா அடிமையாக இருக்கான். இது எது நல்லது? ஒருவேளை இவர் ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஒரு மனுஷன் அடிமையாக இருக்கார். மீறி போனால் என்ன பண்ணுவார்னா அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான சாப்பாடு போடுவார். ஆனால் தன்னுடைய வேலையை கடினமான வேலையாக இருந்தால் அவர் நிறைவேற்றிக்கிற அந்த மனுஷனை பயன்படுத்திக்குவார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவருக்கு அடிமையாக போட்டால் கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பணிவிடை செய்கிறவராக இருக்கார். அவ்வளவு தாழ்மையாக. காரணம் என்ன? இந்த திருச்சபை ஜனங்களுக்காக கவனிக்கிறீங்களா, தன்னுடைய ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார், தன்னுடைய பாதரட்சியை கொடுத்தார், அல்லது கையில் போட்டுக்கிற மோதிரத்தை கொடுத்தார், செயின் போட்டு கொடுத்தார். அந்த அர்த்தம் அல்ல, தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கார். தனக்கு அடிமையான தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கார். இதையத்தான் சொல்லும்போது நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதிலேயே 24 வசனம் பாருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். இதை கிளியராக சொல்லிட்டு தான் ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறார். அன்றியும் கன்னிகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெளிவுபடுத்துகிறேன். கவனிங்க, அதாவது பெண்கள் எப்படி இருக்க வேணுங்கிற குறித்து தெளிவான கட்டளை எனக்கு தேவன் சொல்லலை. காரணம் என்னென்னா இவர் இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனாலும் என்னுடைய அபிப்பிராயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்து நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். இதை கவனிங்க, இது அந்த காலத்துக்கு பொருந்துதோ இல்லையோ, இந்த காலத்துக்கு ரொம்ப நல்லாவே பொருந்துகிற மாதிரி இருக்கும். இது யாருக்கு தெரியுங்களா? சபை ஜனங்களுக்கு. உலக ஜனங்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க? திருமணம் பண்ணுகிறார்கள், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, குடும்பத்தை குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள், சந்தோஷமாக இருக்காங்க, வரக்கூடிய அழிவை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனாலும் எத்தனை பேர் ஒற்றுமையோடு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சத்தியத்தில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களான்னு பாருங்கள். இப்பொழுது இருக்கிற துன்பத்து நிமித்தம் நீங்கள் கல்யாணம் பண்ணாது இருக்கிற ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேங்கிறார். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்போ அடுத்த வசனம் பாருங்க. நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்க வகை தேடாத, நீ மனைவி இல்லாதிருந்தால் மனைவியை தேடாத. கிளியராக சொல்லிட்டார். நீ மனைவியோட கல்யாணம் பண்ணிட்டீன்னா அந்த பொண்ணை விட்டுறாத, பிரிஞ்சிடாத. கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நீ மனைவியை தேடாத. இன்றைக்கி சூழ்நிலை என்ன? கல்யாண வயசு வந்தால் நிறைய பேர் மனைவியை தேடி தேடி போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கடைசியில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிம்மதியை தேடி தேடி போகிறாங்க. எங்கடா நிம்மதி கிடைக்கும்? அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையினுடைய நிலைமைகள் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனால் சொல்லிட்டார், நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்க வகை தேடாது. இன்றைக்கி நம்ம அப்படி பண்ணவே முடியாது. அப்படின்னா பிரதர், என் மனைவி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது, கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கணுமா? ஆமாங்க, அப்படித்தான் இருக்கணும். பிரதர், என்னுடைய கணவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு,
நான் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கணுமா? ஆமாம். என்ன பிரதர் நியாயம்? இதுதாங்க நியாயம். இதில் என்ன நியாயம் இருக்கு? தேவன் நமக்கு ஆவியின் கனிகளை கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறார். அதில் நீடிய பொறுமையை கற்றுக் கொடுக்கணும் விரும்புகிறார்னா, கற்றுக் கொடுக்கறதுக்காக அவர் வந்து செலக்ட் பண்ண கேரக்டர் தான் கணவனுக்கு மனைவி, மனைவனுக்கு கணவன் இருந்து தான் ஆகணும். பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இப்படி இல்லை அவிழ்க்க வகை தேட இருக்கக்கூடாது. ஆனால் ஒருவேளை மனைவியை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் மனைவியை தேடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பாருங்கள், நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல. கன்னிகை விவாகம் பண்ணி, அதாவது பொண்ணு விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்தில் உபத்திரவப்படுவார்கள். கன்ஃபார்மாக சொல்கிறேன். அவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் விவாகம் பண்ணினாலும் ஒன்றும் தப்பு இல்லை, பொண்ணு விவாகம் பண்ணாலும் தப்பு இல்லை. ஒரு வேளை பண்ணிட்டீங்கன்னா சரீரத்தின் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரவம் தான், அதில் மாற்றமே இல்லை. அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன். அப்படியா? தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா? அது என்ன வழி என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.